தளபதி 69 பட பூஜையில் அஜித் விஜய் குடும்பத்துடன் என்ட்ரி. தளபதி விஜய் நடிக்க இருக்கும் கடைசி திரைப்படம் என்று கூறப்படும் தளபதி 69 படத்தை வினோத் இயக்க இருப்பதாகவும் விரைவில் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில் தளபதி 69 படத்தின் திரைக்கதை எழுதும் பணியை கிட்டத்தட்ட முடித்துவிட்டார் வினோத். அஜித்தை வைத்து தொடர்ச்சியாக 3 படங்களை இயக்கி ஹிட் கொடுத்தவர் வினோத். அவர் தற்போது முதன்முறையாக தளபதி 69 மூலமாக விஜயுடன் இணைந்துள்ளார். இதனால் இப்படம் வேற லெவலில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த படத்தில் நடிக்கும் நாயகி உள்பட நட்சத்திரங்களை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் முதல் கட்டமாக அவர் இந்த படத்தில் நாயகியாக நடித்த அபர்ணா பாலமுரளியுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு சூர்யாவின் சூரரை போற்று என்ற படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக அபர்ணா பாலமுரளிக்கு தேசிய விருது கிடைத்தது என்பதும், தற்போது கூட அவர் தனுஷ் நடித்து வரும் ராயன் படத்தில் ஒரு முக்கிய கேரக்டரில் நடித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய விருது பெற்ற அபர்ணாவை வினோத் நாயகியாக தேர்வு செய்திருக்கிறார் என்றால் கண்டிப்பாக நாயகி கேரக்டருக்கு முக்கியத்துவம் இருக்கும் வகையில் தான் அவர் திரைக்கதை அமைத்திருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தளபதி 69 படம் முழுக்க முழுக்க ஒரு சீரியஸாக சொல்லும் அரசியல் கதையம்சம் கொண்ட படமாக எடுக்கப்பட்டுள்ளதாம். படத்தில் விஜய் மக்களுக்காக போராடும் தலைவன் கதாபாத்திரத்தில் தான் நடிக்க இருக்கிறாராம். அதாவது மக்களுடைய பிரச்சனையை எடுத்து கூறி மக்களுக்காக போராடும் நிலையில் மக்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்களாம். இந்த படத்தின் பூஜை அடுத்த மாதம் போட இருக்கிறார்களாம். இதில் விஜய் குடும்பத்துடன் கலந்து கொள்வதும் மட்டுமில்லாமல் அஜித்தும் கலந்து கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது.